பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் மே மாதம் அன்னை மரியாளை பற்றி தியானித்துக் கொண்டு வருகிறோம். எனவே இந்த அன்னை மரியாளை பற்றிய அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மாதா எப்படியெல்லாம் உதவி செய்யறாங்கன்னு சொல்லி உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இது நாம் என்ன தியானித்துக் கொண்டு வருகிறோம்னா, மரியாளின் மகிமைகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புஸ்தகம் மரியாளின் மகிமைகள் புனித அல்போன்ஸ் லெஃபெரே எழுதிய புஸ்தகம். பாருங்க, இதுல ஒரு உண்மை சம்பவத்தை, அதாவது பாருங்க, 1430 ஆண்டு இங்கிலாந்து நகரில் ஏர்னஸ்ட் என்ற ஒரு இளைஞனை பற்றிய ஒரு உண்மை சம்பவம். போவே பட்டணத்தில் வாழ்ந்த வின்சென்ட் என்பவர் இந்த நிகழ்ச்சியை எழுதி வைத்துள்ளார். இந்த ஏர்னஸ்ட் என்ற அந்த இளைஞன் தன் சொத்து பத்துக்களை எல்லாம் துறவர சபையில கொடுத்து அந்த துறவியாக சேர்ந்தார். அங்க சேர்ந்து துறவர ஒழுங்குகளை கடைபிடித்து அங்கிருந்த பெரிய பெரிய அதிபர்கள் நல்ல பெயரை வாங்கினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நகர்ல ஒரு பிளேக் நோய் வருது. அப்ப அங்க இருந்த துறவியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருந்த துறவியல்கிட்ட போய் மக்கள் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த மடத்து அதிபர் இந்த ஏர்னஸ்ட இளைஞன்ட்ட அப்பா இந்த பொறுப்பை நீ எடுத்துக்க, மாதாட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு மாதா பாதத்துல அமர்ந்து 3 நாள் ஜெபிக்கிறார். அப்ப அன்னை மரியாள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஏர்னஸ்ட் போய் அந்த ஜெபத்தை மக்களை எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த ஜெபத்தை சொல்லுங்க, மாதா சொல்லி கொடுத்த ஜெபம் சொன்ன உடனே எல்லாரும் சொல்றாங்க. அந்த பிளேக் நோய் அந்த ஊரை விட்டே போயிருச்சு. இப்படி அன்னை மரியாளோடு இருந்த அந்த ஏர்னஸ்ட் நாளடைவு என்ன செஞ்சாருன்னா, மாதாவிடம் இருந்த பக்தியை குறைத்து கொண்டார். ஜெபமாலை சொல்வதெல்லாம் அப்படி நிறுத்திட்டார். என்னாச்சுன்னா, பாவ சோதனை அவரை அதிகரிக்குது. சோதனை தாங்க முடியல. குறிப்பாக கற்புக்கு எதிரான சோதனை அவர் ரொம்ப ரொம்ப தள்ளாக வைக்குது. மடத்து அதிபர்களுடைய சொல்லுது கீழ்ப்படியல. ஏன்னா ஜெபம் குறைஞ்ச உடனே சாத்தானுடைய வல்லமை கூடுது. இவர் என்ன செய்யறாரு, சோதனை தாங்க முடியாம அங்கிருந்து அந்த விருந்த துறவர மடத்து சுவரை ஏறி குதிக்க முயற்சி பண்ணும் பொழுது, அங்கிருந்து ஒரு மாதா சுரூபத்து வழியே போகும்போது மாதா பேசுறாங்க. மகனே, அந்த வார்த்தையை பாருங்க, என் மகனே நீ ஏன் நம்மை விட்டு போகின்றாய் அப்படின்னு மாதா கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே இடிந்து அப்படியே நூலாயிட்டான். அப்படி முழங்கால் படிட்டு, அம்மா ஏமா என்னுடைய இந்த பாவ சோதனையில நீ உதவி செய்ய வரல, பாருங்க நீ உதவி செய்யாம இருக்கும், நான் எவ்வளவு பெரிய பாவங்களை துணிந்து செய்யறேன். எனவேதான் இப்ப இந்த சோதனையை தாங்க முடியாம தான் நான் துறவர மடத்தை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது மாதா சொல்ற, மகனே முன்பு நீ என்னிடத்தில் அதிகமாக ஜெபித்தாய், என் உதவி அதிகமாக நாடினாய், எனவே சாத்தான் உன்னை விட்டு பல அடி தூரம் ஓடி போனான், மறைந்து போனான். நீ என்று என்னிடத்திலிருந்து விலகி போனாயோ அன்று சாத்தான் உன்னை முற்றிலும் ஆட்கொண்டான். எனவே நீ மீண்டும் அதிகமாக ஜெபம் செய், ஜெபமால சொல்லு, இந்த சோதனை வராதுன்னு சொல்லி மாதா சொல்றாங்க. இத சரிம்மா அப்படியே செய்யறமான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்த அந்த ஏர்னஸ்ட் என்ற இளைஞன் சில வாரத்திலே மீண்டும் சாத்தான் சோதனையில விழுந்துட்டான். ஜெபமால சொல்ல முடியல, மாதா விட்டு விலகி போய் என்ன செய்யறான்னா, துறவர மடத்தை விட்டு ஏறி குச்சி வெளியில போய் பெரிய பெரிய லாட்ஜ் ரூம்ல வாடகை எடுத்து வரப்போற மக்கள்கிட்ட பணத்தை பொருட்களை கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டான். இப்படி செய்து கொண்டிருந்த அவன் என்ன செஞ்சுட்டான், நாளடைவில் ஒரு கொலையும் செய்து விட்டான். கொலை செய்து கொலை கேஸ்ல மாட்டியாச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு அதிகாரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்த அந்த ஏர்னஸ்ட், எப்படியும் நம்மள அந்த கொலை கேஸ்ல பிடிச்சிட்டாங்க, எப்படியும் தீர்ப்பு வரும், அதற்கு முன்பு இந்த விசாரிக்கிற இந்த ஆளை கொல்லணும் சொல்லி பிளான் பண்ணி அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த அந்த நபருடைய அறைக்குள்ள போய் கொல்வதற்கு கத்தியோடு போகும் பொழுது
அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே சிலுவையில் அறையப்பட்டவராய் அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். பாருங்க, இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நன்றி கெட்ட நீசனே, நான் ஒரு தடவை உனக்காக மரித்தது போதாதா? மீண்டும் என் உயிரை எடுக்க வந்துள்ளாயா? சரி ஆகட்டும், கையை உயர்த்தி வெட்டு என்றது. ஃபர்ஸ்ட் தடவை மாதா பேசினாங்க, இப்ப ஆண்டவர் அந்த பாவிட்ட பேசுறார். உடனே அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி கத்தி கதறான், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி. அதற்குள்ள சத்திரத்தை விட்டு அவன் வெளியில துறவியர் மடத்துக்கு போயிடலான்னு சொல்லி போகும் பொழுது அவனை காவல் அதிகாரிகள் மறித்து கொண்டார்கள். நீதித்துறை அலுவலர்கள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொலை கேஸுக்கு இழுத்துட்டு போறாங்க. அங்க என்ன செய்யறாங்கன்னா, நீதித்துறை விசாரிக்குது, காவலர்கள் உதவி விசாரிக்கிறாங்க. செய்த தவறெல்லாம் ஒப்புக்கொண்டான். அவனுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பாக மாறுது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யறான் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைச்செய்தி கேட்கிற நீங்க அன்னை மரியாளுடைய வல்லமை தெரிந்திருக்க வேண்டும். தூக்கு கயிறு, கழுத்துல கயிறுலாம் போட்டாச்சு. அப்பொழுது அவன் ஜெபித்த ஜெபத்தை பாருங்களேன். புனித பாருங்க. அப்பொழுது அவன் இரக்கத்தின் அரசியான் தேவத்தாய் இறந்து மன்றாடினான். தூக்கு கயிறு மாட்டப்பட்டு ஏணியிலிருந்து தள்ளி விடப்பட்டான். ஆனால் கன்னி மாமரி அவன் உயிரை பாதுகாத்தார்கள். அவர்களே தம் புனித கைகளால் சுருக்கு கயிற்றை அவிழ்த்து விட்டு, உன் மடத்துக்கு சென்று தபசு செய், என் கையில் உன் பாவ மன்னிப்பை அறிவிக்கும் காகிதம் ஒன்றை காண்கையில் சாவுக்கு தயார் செய் என்று அறிவுறுத்தி அனுப்பினார்கள். பாருங்க, தூக்கு கயிறு எல்லாம் மாட்டியாச்சு, தள்ளி விட்டுட்டாங்க. அவன் தொங்கி சாகணும். ஆனால் அன்னை மரியாள் அவனை பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு அவன் கழுத்து இறுகாம அப்படியே அவனை இறக்கி அந்த தூக்கு கயிற்றில தண்டனையிலிருந்து, கொடூரமான தண்டனை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்த அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவன் உயிரை காப்பாற்றினார்கள். அவனுக்கு ஒரு வார்த்தையும் சொல்றாங்க, என்னுடைய கையில பாவ மன்னிப்புக்கான ஒரு பேப்பரை காணும் வரை உன் மரணத்துக்கு ஒன்று தயார் செய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவன் போய் நடந்ததை எல்லாம் அங்க நீதித்துறையும் காவலர்களும் அன்னை மரியாள் செய்த அந்த புதுமையை பார்த்து அவனை விட்டு விட்டார்கள். இது கடவுளே, பரலோகமே இவனை மன்னிக்க சொல்லி விட்டு விட்டார்கள். பின்பு இவன் அங்கிருந்து போய் அவன் இருந்த மடத்துக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்றான். அங்க இருந்த அத்தனை துறவியர்களும் நடந்ததை கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்படி பல ஆண்டுகளுக்கு பின்பு அன்னை மரியாள் அவனுக்கு காட்சி கொடுக்கிறாங்க. அவனுடைய பாவ மன்னிப்பை அறிவிக்கும் காகிதத்தை அன்னை மரியாள் தன்னுடைய கையில் வைத்திருந்தார்கள். உடனே அவன் தன்னை மரணத்துக்கு நல்ல சாவுக்கு தயார் செய்தான். நல்ல பாவ சங்கீதனை எடுத்தான். இன்னும் அதிக ஜபித்தான். பரிசுத்தமான முறையில் அப்படியே அவனுடைய மரணம் வந்ததுங்க. சிந்தித்து பாருங்களேன், அன்னை மரியாள் எவ்வளவு இரக்கத்தின் தாய். கழுத்துல சுருக்கு கயிறு போட்டாச்சு, தள்ளி விட்டுட்டாங்க. மரணம் என்ற முறையில அவனுடைய வாழ்க்கை வந்த பொழுது கூட அன்னை மரியாள் அற்புதமாய் காட்சி கொடுத்து அவனை காப்பாற்றி மீண்டும் ஒரு வாழ்வை கொடுக்கிறார்கள். நிறைய செய்தி கேட்கிற நீங்களும் நிறைய ஜெபமாலை சொல்லுங்க. அன்னை மரியாள் உங்களையும் பல துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கடவுளின் தாயே, நிறைய செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அம்மா உதவி செய்யுங்கம்மா. பல துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர் என்று சொல்லி போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில என் தேவ அன்னை அம்மா எல்லா கண்ணீரையும் மாற்றி, எல்லா சத்துருக்களை விரட்டி, எல்லா சாத்தானை விரட்டி, நிறைய செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமாய் விடுதலை வாங்கி கொடுங்க. உங்க மகனுடைய ஒரு துளி ரத்தத்தை இந்த பிள்ளைகள் நெத்தியில் முத்திரையிட்டு அம்மா உங்கள் மகனுக்கு சொந்தமாக மாற்றுங்க. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.